விஜய் என்ன செய்து விடுவார் சார்? குறைஞ்சபட்சம் இதையெல்லாம் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதாவது முதல்ல விஜய் அதிகாரத்துக்கு வரணும். ஆமா சரி. தானே? அதுல இங்க இருக்கிற கட்சிகள்லாம் எப்படி எல்லாம் அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் அதிகாரத்துக்கு வரத்துக்கு மக்கள் இருக்கணும் சார். மக்கள் விஜய நம்பணும். விஜய் வந்து களத்துல நிக்கிறாரு. மக்கள் நம்புறாங்க. மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக மக்கள் தூக்கி வீச போறாங்க. ம். மக்கள் இல்ல மக்கள் விஜய் நினைச்சு கிட்ட யாராவது என்ன வீசுவாங்க இருக்குன்னு சார். மக்கள் ஓட்டு போடுவாங்க. என்ன இருக்கு சொல்லுங்க? விஜய் கிட்ட என்ன இருக்கு? என்ன ஓட்டு இல்லன்னு போடுவாங்க. சொல்லுங்க நீங்க. சார் விஜய் வந்து வெளியே வரலீங்க. 1 வருஷம் ஆயிருச்சு. பெருசா வெளியே வரலீங்க. பரந்தூருக்கு போனாரு கடைசியா. சரி. அதுக்கு பிறகு பெருசா அவர் வெளியே வரலையே. பரந்தூர் போனதையே வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் தூக்கத்துல இருந்திருக்கிறாங்களே. பரந்தூருக்கு விஜய் வராருன்னா பறந்து பறந்து அங்கங்க பேரிகார்ட் போட்டு விஜய் வரத தடுத்தீங்களே. சார் நான் கேட்கிறேன் சார். விவசாய நிலத்தை கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லி விஜய் போறாரு. நீங்க விவசாயியின் பாதுகாவலன்னு பேசுறீங்க. விவசாயிகளுக்கு போகும்போது இத்தனை நாள் இருந்த போராட்டம் விஜய் போகும்போது நேஷனல் லெவல்ல பேசப்படுது. ரைட். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சார் அவர் சினிமா ஸ்டாரா தான் அறியப்படுறாரு சார். அவர் இன்னும் தலைவரா முழுமையா அறியப்படுறாரா மக்களால? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி பேசலாமா? விஜய் போனது சினிமா ஸ்டாரா போனாரா? அரசியல் கட்சி தலைவரா போனாரா? சொல்லுங்க பாப்போம். விஜய் போனது நான் அரசியல் கட்சி தலைவன். நான் ஆட்சிக்கு வர போறேன். நான் களத்துல நிக்க போறேன். எத்தனை வருஷம் நீங்க கழிச்சு போனாரு? சார் எத்தனை வருஷம் கழிச்சு போனாரு? எத்தனை ஏன் வருஷம் விஜய்க்கு பரந்தூர் விஷயம் தெரியவே தெரியாதா? போக விடல சார். விஜய் வந்து மாநாடே நடத்த விடலையே. விஜய கட்சி தொடங்க விடலையே. இன்னைக்கு விஜய் வந்து அடுத்த மாசம் வந்து நடை யாத்திரை போறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க விட்டுருவாங்களா? பாத யாத்திரை விட்டுருவாங்களா? இந்த 26ஆம் தேதி செயற்குழு அதுக்கே இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் விஜயை பார்த்து பயந்து விஜய் வரக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து மிகப்பெரிய நான் கேட்கிறேன் சார். இன்னைக்கு நீங்க வந்து விஜய் வந்து சினிமா ஸ்டார் தான் அப்படின்னு சொல்றீங்க. கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க. உதயநிதி போனா அந்த கூட்டம் வருமா? வருதே. எங்க வருது? வருதே. இதே மாதிரி கூட்டம் வருது. பேரிகார்ட் போட்டுலாம் என்ன சார் பேசுறீங்க நீங்க?